The Legend Saravana Stores in new summer collections. ஜூன் 4க்கு பிறகு அதிமுகவுல மிகப்பெரிய பிளவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. எடப்பாடி தலைமைக்கு ஆபத்து அப்படின்னு இருக்காரு. உங்க நண்பர்கள் தகவல் சொல்லியிருப்பாங்களே, என்ன நடக்குது? இதுவரைக்கும் 10 தோல்வி பெற்றுட்டாரு பழனிசாமி. அதனால ரெட்டையில சின்னத்தையும் கொடுத்து நீ தோல்வி பெற்றுட்ட, கட்சி சின்னமும் கொடுத்துட்டோம். கட்சி சின்னம், கட்சி கரவேட்டி, கட்சி கொடி எல்லாத்தையும் வச்சு எடப்பாடி பழனிசாமியோட படு தோல்வி தொண்டர்கள் கேள்வி கேட்க தொடங்குவாங்க. சிவி சண்முகம் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருந்தாரு. அது உங்களுக்கே தெரியும். ஏன் என்னோட பரிசீலனை இல்லாம நீங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க, இவரோட வெற்றி தோல்விக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது கூட இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி அவர் அறிவிச்சிட்டாரு. நீதிமன்றத்துக்கு போறாரு எடப்பாடி பழனிசாமி. எத்தனை மாவட்ட செயலாளர் வந்தாங்க, எத்தனை தலைமை கழக நிர்வாகிகள் அதில் வந்து நின்றுட்டாங்க, எத்தனை பேர் இது பண்ணாங்க. இதே புரட்சி தலைவி அம்மா வந்தாங்கன்னா தமிழ்நாடே மொத்தத்தில் உள்ள தலைவர்கள் அங்கே போய் நிற்பாங்க. இல்லை அன்றுகோன்ல அண்ணன் காலில் விழுந்தாரா, அதெல்லாம் செய்வாரு. செய்யற ஆளு தானே ஆர்பி உதயகுமார். அவர் போய் அண்ணே நீங்க நாளைக்கு ஜெயிச்சிருவீங்க, ஜெயிக்கிற வெற்றி வாய்ப்பு வரதை பொறுத்த உடனே என்ன செய்வாரு, அண்ணன்னு போயிடுவாரு. சரி, சேலத்தை விட்டு எடப்பாடி தொகுதியை விட்டு அவரு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு தொகுதியில நின்று இவரை மாதிரி நிக்க முடியுமா? முதல்ல அந்த தில்லு திராணி இருக்கா? முதல்ல சொல்லுங்க. அந்த அதிமுக இருக்க யாருக்காவது அந்த நிர்வாகிகள் அவர் கூட இருக்காங்களா? KP முனுசாமியோ, ஜெயக்குமாரோ, சிவி சண்முகமோ, இல்ல தங்கமணி, வேலுமணி, யாரோ அவங்க சொந்த தொகுதியை விட்டு இன்னொரு தொகுதியில போய் நிக்க முடியுமா? சொல்லுங்க. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில நம்மோடு எழுந்திருப்பது OPS ஆதரவாளர் திரு நாஞ்சில் குழப்பன் அவர்கள். சார் வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். பங்காளி சண்டையில அதிமுக ஏற்கனவே வந்து பல பிளவுகளை கண்டிருக்க நிலையில ஜூன் 4க்கு பிறகு அதிமுகவுல மிகப்பெரிய பிளவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. எடப்பாடி தலைமைக்கு ஆபத்து அப்படின்னு இருக்காரு. உங்க நண்பர்கள் தகவல் சொல்லியிருப்பாங்களே, என்ன நடக்குது? இல்லங்க, அதாவது அவரு ஒரு அமைச்சர், திமுக அமைச்சர் வந்து ஏற்கனவே அவர் பிறந்த இடம் அதிமுக, வளர்ந்த இடம் அதிமுக. அதுல உள்ள பாசத்துல அவர் சொல்லியிருப்பாரு, நாளைக்கு ஜூன் 4க்கு பிறகு என்ன நடந்தது, நடக்க போகுது இருக்கிறது அவருடைய கருத்து. அது அவர் இருந்த இடத்த மறக்கலைங்கிறது இன்னும் நினைவூட்டுறாரு. நான் இருந்து வளர்ந்த இடம்பா, அதை இப்படி சீரழிச்சு போட்டேங்க, பெரிய தலைவர்கள் கூட எல்லாம் வளர்ந்த கட்சி, நீங்க இந்த கட்சியை வித்து போட்டீங்கன்னு சொல்லி சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காருதான் என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். அது வந்து அப்படியாவது அவங்க எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்களா, அந்த அளவுக்கு நமக்கு ஏதாவது சில புத்திமதிகள் வந்து கழகத்தை ஒருங்கிணைக்கணும். அதுதான் என்னோட தொண்டர்களோட வேண்டுகோள். என்ன போன்ற தொண்டர்களோட வேண்டுகோள். எதிராளி நம்மளை பார்த்து எள்ளி நகையாடும் போது அதை பார்த்தாவது நம்ம உணர்ந்து நம்ம இயக்கத்தை வந்து பாழ்படுத்தாம, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கின இயக்கத்தை பாழ்படுத்திடக்கூடாது. அதை பாழ்படுத்தினா எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ள கொண்டு வந்து விடுங்கிறது இந்த ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் வந்து முடிவுரையாகும். EPS தலைமைக்கு ஆபத்து. அடுத்து வந்து அந்த இடத்த கைப்பற்ற போது செங்கோட்டையனா வேலுமணியான்னு போயிட்டு இருக்கு அப்படின்றாரு. இப்போ செங்கோட்டையன் வந்து அவர் வந்து எப்பமோ பண்ணிருக்கலாம். செங்கோட்டையன் வந்து சொல்லியிருந்தா அன்னைக்கு கூவத்தூர்ல அவராதான் வந்திருப்பாரு. அவர் ஏன் வேண்டான்னு சொல்றாரு, அவருக்கு ஏதோ உள் பிரச்சனை இருக்கோ தெரியாது. அவர் இந்த பதவி சுகத்தையும் வேண்டான்னு வேற ஏதாவது சுகத்தை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரோ நமக்கு தெரியாது. அவர் இந்த தலைவலி வேண்டாம், வயசாகி போச்சு, நம்ம எதுக்கு இனிமேல் போய் மாட்டிக்கிட்டு உட்கார்றோம், வேண்டாங்கிறது ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவர் பல போராட்டங்களை சந்திச்சவர், பல பிரச்சனைகளுக்கு கூட புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயும் தலைவர் காலத்திலேயும் இருந்தவர், ஒரு மூத்த அரசியல்வாதி, மறுக்க முடியாது யாருக்குமே. அவர் ஏன் வேண்டாம், எதுக்காக வேண்டாம்ங்கிறது அவருடைய நிலைப்பாடு. அதே பயன்படுத்திக்கிட்டு இப்ப அவர் வாராரு, அவர் கட்சியை ஒருங்கிணைக்கிறாரு, அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது அவருடைய கருத்துக்கு உட்பட்டது. அது எந்த தொண்டனும் வரவேற்பான வழியா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. ஏன்னா அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. அது இவ்வளவு பிரச்சனைக்கு போய் அவர் வர்றது வந்து ஒருவேளை புடிவாத குணத்துல இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ற குழுக்களுக்கு ஒரு பாடங்கள் தெரியட்டும், ஜூன் 4க்கு பிறகு நம்ம களமிறங்கிடலாம்னு கூட அவர் நினைக்கலாம். அது நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா பழுத்த அரசியல்வாதி, அனுபவிக்கவர், அமைதியானவர் தான். அண்ணன் கூட பயணித்தவர். புரட்சி தலைவி அம்மா அவர்களை 4 பேரை வைக்கும் போது அதுல செங்கோட்டை அண்ணன் இருந்தாரு, OPS அண்ணன் இருந்தாங்க,
அதுக்கு பிறகுதான் மாற்றம் செய்யப்பட்டது. அவருடைய நடவடிக்கைகளை புரட்சி தலைவி அம்மா கண்காணிச்சுட்டு சில நடவடிக்கைகளால அவரை மாற்றம் செய்து ஒதுக்கப்பட்டாங்க. அமைச்சர் பதவி கொடுக்கல. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது. இந்த மீண்டும் அவர் வந்து அதுல இருந்து அவர் ஒதுக்கி உட்கார்ந்துட்டாரு. இந்த கழகத்தை இணைக்கணும், கழகம் ஒன்றுபடணும், புரட்சி தலைவர் காலத்தில் உள்ள உருவாக்கின கட்சி பாலடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு அவர் நினைச்சாருன்னா ஜூன் 4க்கு பிறகு நல்ல முடிவு எடுக்க வெளியே வருவார். இல்ல அவங்க எல்லாமே இப்ப வந்து ஒன் சைடா வந்துட்டாங்க. செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, ராமலிங்கம்லாம் வந்து ஒன்னா வந்துட்டாங்க. கொங்கு மண்டலமே வந்து எடப்பாடிக்கு எதிராக திரும்பிச்சு. எடப்பாடியை எந்த கவுண்டர் சமுதாயம் தாங்கி பிடிச்சதோ அவங்களே எடப்பாடிக்கு எதிராக திரும்பிட்டாங்கலாம் சொல்றாங்களே. சார் நான் ஒன்னே ஒண்ணு இந்த முதல்ல சொல்றேன். இந்த அதிமுக கொங்கு சமுதாயம், தேவர் சமுதாயம், அந்த நாடார் சமுதாயம் எல்லாம் கிடையாது சார். அதிமுக உணர்வுள்ள தொண்டை. அது கொங்குல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், அங்க இருக்கிறவங்க மக்களா இருந்தாலும் சரிதான். சும்மா சமுதாயத்து பேரை சொல்லி யாரும் தப்பிக்க முடியாது. அப்படி சமுதாயத்து பேரை சொல்லி வந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி சொந்த வார்டிலே தோத்து போனாரு. அதை நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம். அவரு இருக்கிற வார்டிலே அதிமுக ஜெயிக்க முடியல. அது மாதிரி அவரு முதலமைச்சராக இருக்கும் போதே அவரோட தொகுதியில எடப்பாடி தொகுதியில 9,000 ஓட்டு பின்தங்கி வாங்கினார் 2019. அப்ப எங்க போச்சு ஜாதி ஓட்டு, அது இதெல்லாம். அதெல்லாம் ஜாதி ஓட்டுக்கு அப்பாற்பட்டதுதான் அதிமுக. அதை முதல்ல மனசுல வச்சிருக்க. எந்த ஜாதியும் தாக்கி பிடிக்காது. ஆனா தமிழக மக்கள் அதிமுக மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கிறது இந்த 4ஆம் தேதி தெரியும். அதனால கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் 10 தோல்வி பெற்றுட்டாரு பழனிசாமி. அதனால ரெட்டையில சின்னத்தையும் கொடுத்து நீ தோல்வி பெற்றுட்ட, கட்சி சின்னமும் கொடுத்துட்டோம். கட்சி சின்னம், கட்சி கரவேட்டி, கட்சி கொடி எல்லாத்தையும் வச்சு எடப்பாடி பழனிசாமியோட படு தோல்வி தொண்டர்கள் கேள்வி கேட்க தொடங்குவாங்க. அது வந்து மீண்டும் இந்த தலைவர்கள் தான் கேட்பாங்க. நீங்க நினைக்கிறீங்க இந்த 2ஆம் கட்ட, 3ஆம் கட்ட, 4ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே முன்னாள் எம்எல்ஏக்கள், கட்சியால வளர்ந்தவங்க அத்தனை பேருமே கேள்வி கேட்க தொடங்கிடுவாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, யாருமே விசுவாசமா இல்ல, நான் கொடுத்த வேலையை யாரும் செய்யல அப்படின்னு வந்து அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே வந்து ஒரு வருத்தப்பட்டதா சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பலரும் சொல்றது வந்து அதிமுக பூத் ஏஜென்ட்டே வந்து ஒழுங்கா வேலை செய்யல, பாதி பேர் காலைல வந்துட்டு எஞ்சி போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. வேட்பாளர் தேர்வுலையுமே வந்து பல பிரச்சனையை சொல்றாங்க. உண்மைதான் சார். எங்க பூத்துல எல்லாம் ஆளே கிடையாது. அதிமுக பூத்துல ஆளே அதிமுக சார்பா கிடையாது. என்ன சொல்லுவீங்க? யார் இருக்கிறாங்க? ஒருத்தருமே கிடையாது. அதாவது இப்ப எங்க மாவட்டத்துல சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் திமுக இருந்தவர், அவர் கட்சிக்கு வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் அவரை கொண்டு வந்து எம்பி கேண்டிடேட். அப்ப உழைச்சவன் என்ன செய்வான்? வேலை செய்வானா? 2வது ஒரு அந்த பூத்துக்குள்ள செலவு கூட காசு கொடுக்கலன்னு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. இதே போல தமிழ்நாடு முழுக்க இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொருத்தரும் அதிருப்தி. சிவி சண்முகம் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருந்தாரு. அது உங்களுக்கே தெரியும். ஏன் என்னோட பரிசீலனை இல்லாம நீங்க வேட்பாளர் அறிவிச்சுட்டீங்க, இவரோட வெற்றி தோல்விக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது கூட இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி அவர் அறிவிச்சிட்டாரு. இது போல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இந்த பக்கம் மட்டும் பார்க்காதீங்க. வேலுமணி, தங்கமணி, அவருடைய அதாவது நீங்க கொங்கு மண்டலம் சொல்றீங்களா, அந்த கொங்கு மண்டலத்தை மட்டும் பார்க்காதீங்க. வட மாவட்டத்திலயும் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இன்னைக்கு கூட அவர் வந்து நீதிமன்றத்துக்கு போறாரு எடப்பாடி பழனிசாமி. எத்தனை மாவட்ட செயலர் வந்தாங்க, எத்தனை தலைமை கழக நிர்வாகிகள் அதுல வந்து நின்றுட்டாங்க, எத்தனை பேர் இது பண்ணாங்க. இதே புரட்சி தலைவி அம்மா வந்தாங்கன்னா தமிழ்நாடே மொத்தத்துல உள்ள தலைவர்கள் அங்க போய் நிற்பாங்க கோர்ட்டுக்கு. இவருக்கு மேல அவ்வளவுதான் விசுவாசங்கிறது அவர் காலந்தாழ்ந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து எதிரா இருக்காங்க. இப்ப ரிசல்ட்டை பார்த்துட்டு என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்றீங்க? 100% எல்லாருமே உள் மனசுல ஒரு விரக்தியில இருக்காங்க சார். அதுல மாற்று கருத்து கிடையாது. அது எல்லா மாவட்டத்திலுமே. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க திருத்தணி அங்க லாஸ்ட் வரைக்கும் நீங்க இந்த பக்கம் கடைக்கோடி எங்க பக்கம் போனாலுமே தொண்டர்கள் அதிருப்தி. அத ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட், எத்தனை இடத்துல டெபாசிட் இழக்க போறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் தொண்டர்கள் புரட்சியா வெடிப்பாங்க. சரி, இப்ப ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வரனா பிரளயம் வெடிக்குங்கிறீங்க? 100% சார். பாசிட்டிவா வராதுங்கிறது மக்களுக்கு தெரியும். மக்கள் தெரிஞ்சுதான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணும், அதிமுக இணையணும்னா எடப்பாடி பழனிசாமி படுதோல்வி அடையணும். அடைஞ்சாதான் அதிமுக ஒருங்கிணையணும்னு தமிழ்நாட்டு மக்களே நினைச்சு தீர்மானம் பண்ணி போடுறாங்க சார். இது நீதிமன்றத்துல போய் ஒரே நீதிபதி கிட்ட தீர்ப்பு வாங்கிட்டு வந்த தீர்ப்பு கிடையாது. இது தமிழ்நாடு மக்களின் தீர்ப்பு. ஓபிஎஸ் அணியோட முக்கிய புள்ளிகளை வந்து எடப்பாடி தரப்புல உள்ள அல்லது அதிமுக உள்ள முன்னாள் அமைச்சர்கள் வந்து சந்திச்சு பேச்சுவார்த்தை நடக்குது, இணைப்பு பத்தி பேசிக்கிறாங்க. எடப்பாடி அவர்களை கலட்டி விட்டுட்டு ஒரு அதிமுகவை, ஒன்றிணைந்த அதிமுகவை கட்டமைக்க விரும்புறாங்க அப்படின்றாங்களே. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்
ஜூன் 4ஆம் தேதி பலாப்பழ சின்னத்துல மாபெரும் வெற்றி பெறுவார். அது இன்னைக்கு எல்லாருடைய தேர்தல் கணிப்பும் சரி, மக்களும் அதே முடிவில். ஏன்னா நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட 16-17 நாள் அண்ணனோட பயணிச்சேன். பயணிக்கும் போது அங்க இருக்கிற கள நிலவரங்களை அண்ணன் ஒவ்வொரு தொகுதிக்கு ஒவ்வொரு ஓட்டு கேட்டு போறதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க போய் உட்கார்ந்துருந்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த 6 தொகுதியிலையும் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க அதுதான் முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க அங்க முக்குலத்தோர் சமுதாயம் கிடையாது, எல்லா சமுதாயக்காரங்களும் இருக்காங்க. ஜாதிக்கு யாருங்க முத்திரையர் இருக்காங்க, நாடார் இருக்காங்க, இஸ்லாமிய சமுதாயத்துல இருக்காங்க, கிறிஸ்தவ சமுதாயத்துல இருக்காங்க. ஆனா அத்தனை பேர் யாதவர் சமுதாயத்துல இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சிருங்க. அது எல்லாம் சும்மா அவர் அதுக்காக ஒரு சமுதாயம் ஒரு ஜாதிக்காக போனாருங்கிறெல்லாம் பேசுவாங்க. நாங்க பார்த்த களம் பார்க்கும்போது அங்க ஜாதிக்கு அப்பாற்பட்டு நானே ஒரு யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவராதான் சொன்னாரு, எனக்கு நான் இது பார்க்கல, நான் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு திரும்பி பார்க்கும்போது திமுக படங்களா இருந்தது. பசியில மத்தியானம் போய் சாப்பிடும் போது அவர் பரிமாறிட்டு 3 மணிக்கு பரிமாறிட்டு சொல்றாரு, ஆனா நான் பக்கா திமுக காரன், நான் தலைவர் கலைஞர் பிரச்சாரத்துக்கு வந்தா கூட நான் சாப்பாடு கொடுத்தவன் எங்க பரம்பரைகள்லாம். ஆனா இந்த முறை நாங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம். முக்குலத்தோட அடிப்படையில அந்த முடிவு எடுக்கிறாங்களா இல்ல யாதவர் சமுதாயத்தை சொல்றீங்களா? நீங்க வேற சமுதாயம் யாதவர் சமுதாயத்துல இருக்கிறவர் சொல்றாரு. நான் அவரை சொல்றாரு, நான் ஒரு யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், ஆனா இந்த தடவை ஐயாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா அவர் வந்தா நல்லது செய்வார் இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு. அது மட்டும் இல்லாம பிஜேபி வருங்கிறது ஒரு எண்ணம். இந்த தடவை திமுக காரங்களே வந்த தொகுதியில ஓட்டு போடுறது சார். ஸ்டாலின் அவர்கள் அந்த ராமநாதபுரம் தொகுதியில ஓட்டு கட்டு வந்தாரா சார்? ஏன் போலையா? பிரச்சாரத்துக்கு போலையா? வரலையா? எனக்கே தெரியாது. அதை நீங்க கேளுங்க, நான் கேட்டேன், உங்கள்ட்ட கேட்கிறேன். வந்தாரா சார்? அவருக்கு தெரியும் சார், அதிமுக தலைவர் இவருதான் சொல்லி தமிழ்நாடு முதல்வருக்கே தெரியும் சார். இன்னைக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா எதிர்பார்த்து காத்திருக்கிறது அண்ணன் ஓபிஎஸ் வந்தாதான் இந்த அதிமுக காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறது நினைப்பு இல்ல. நீங்க சொல்ற, நான் அதுக்கு வரேன், நீங்க சொல்ற முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நிர்வாகிகள் அவங்களுக்கு தெரியாதா? களத்துல நின்று போராடுறவங்க அவங்களுக்கு தெரியாதா? யார் வந்தா இதை கை தூக்க முடியும், ஒற்றுமைப்படுத்த முடியும்? சார் நாங்க அதிமுக ஒற்றுமையோடு செயல்படணும்னு சொல்றது அண்ணன் ஓபிஎஸ். என் தலைமையிலதான் அதிமுக நடக்கணும்னு சொல்றது எடப்பாடி பழனிசாமி. அப்ப ரெண்டுக்குள்ள கருத்து வேறுபாட நீங்க புரிஞ்சிரு. யார் வேணும் யார் வேண்டான்னு சொல்றாங்க. அப்ப மக்கள் அதை தானே பார்ப்பாங்க சார். நான் தான் அதிமுக, நீ வேண்டாம், யாரையும் சேர்க்க மாட்டேன், கட்சி நாளா போனாலும் நான் தான் தலைவன் ஆன்னு சொல்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். அது நீங்க உருவாக்குற கட்சியா இருந்தால் நீங்க சொல்லலாம், புரட்சி தலைவர் சொல்லலாம், புரட்சி தலைவி அம்மாவே சொல்லல. இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவி அம்மாவே ஒரு காலகட்டத்துல புரட்சி தலைவரோட படத்தை ஒதுக்கும் போது அதனுடைய பலனை அவங்க சில விஷயங்களை அறிவிச்சாங்க, மறுக்க முடியாது. அதுக்கு பிறகு 2001 இருந்து ஸ்டடி பண்ணினாங்க, அந்த இயக்கத்தை வளர்த்தாங்க. அது மாபெரும் ஒரு கோட்டையா உருவாச்சு. யாரையுமே தள்ளல, யாரையுமே வெறுக்கல. கட்சியை விட்டு நீக்குவாங்க, கொஞ்ச நாள் மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துட்டு கூப்பிட்டு உள்ள அழைச்சிருவாங்க. அவன் மாற்று கட்சிக்கு போனா போட்டு போயிருவாங்க. அவன் மாற்று கட்சிக்கு போகலன்னு சொன்னா உடனே அவருக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்தா உடனே கூப்பிட்டு உள்ள அரவணைச்சவங்க தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இது போல எடப்பாடி பழனிசாமி போல நான் அவரை சேர்க்க மாட்டேன், நான் இவரை சேர்க்க மாட்டேன், நான் இதை பண்ண, ஆனா இவங்களெல்லாம் வச்சு பதவியை வாங்கிக்கிட்டு நான் இவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு சொல்றது ஒரு எப்படி சொல்றது, தன்னுடைய தான் தோட்டித்தனமா இல்லைன்னா அகப்பாமா ஆணவமா இந்த உச்சத்துல இருக்கிறாரோ தெரியல. அதுக்கு ஜூன் 4 முடிவுரையார். ஆர்பி உதயகுமார் அவர்கள்லாம் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் முக்குளத்தோர்ன்ற அடிப்படையில ஓபிஎஸ்க்கு சாதகமா செயல்பட்டாரு, ஓபிஎஸ் டிடிவிக்கும் சாதகமா செயல்பட்டாரு. அதிமுக சார்பில் அந்த 2 தொகுதியிலையும் பணமே கொடுக்கல அப்படின்லாம் சொல்றாங்களே, அப்படியா? அவரு பார்த்தாரா பார்க்கலையா, இல்ல அண்டர்கிரவுண்ட்ல அண்ணன் காலில் விழுந்தாரா, அதெல்லாம் செய்வாரு. செய்யற ஆளு தானே ஆர்பி உதயகுமார். அவர் போய் அண்ணே நீங்க நாளைக்கு ஜெயிச்சிருவீங்க, ஜெயிக்கிற வெற்றி வாய்ப்பு வரதை பொறுத்த உடனே என்ன செய்வாரு, அண்ணன் போயிடுவாரு. இப்போ அண்ணா முதல்வரா இருக்கிறாரு, அம்மா மறைவுக்கு பிறகு திடீர்னு அம்மாவோட சமாதியில இருந்து அவங்க திருமதி சசிகலா அம்மையார் தான் முதல்வரா வரணும்னு பேட்டி கொடுத்தாரு. ஏன்னா அவரு பொதுச்செயலாளர் ஆயிட்டாங்க. பதவிக்கு ஆசைக்காக யார் காலையும் உள்ளவர் தானே நம்ம உதயகுமார். ஆனா ஓபிஎஸ் அவர்களும் டிடி அவர்களும் கான்சென்ட்ரேட் பண்றதே 2வது இடத்துக்கு தான். 2வது இடம் ஜெயிச்சு அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டாலே நமக்கு வெற்றின்னு நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. கலை யதார்த்தம் எப்படி இருக்கு, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? 2வது இடமோ 3வது இடம் 1வது இடம்லாம் நாங்க பாக்கலங்க. மக்கள் எங்களை ஏத்துக்கிடாங்களா ஏத்துக்கிடலையா? மக்கள் எங்களை ஏத்துக்கிடாங்க. சரி, சேலத்தை விட்டு எடப்பாடி தொகுதியை விட்டு
அவரு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு தொகுதியில நின்று இவரை மாதிரி நிக்க முடியுமா முதல்ல? அந்த தில்லு திராணி இருக்கா முதல்ல சொல்லுங்க. அந்த அதிமுக இருக்கிற யாருக்காவது அந்த நிர்வாகிகள் அவர் கூடால இருக்காங்களா? KP முனுசாமியோ, ஜெயக்குமாரோ, CV சண்முகமோ, இல்ல தங்கமணி, வேலுமணி, யாரோ அவங்க சொந்த தொகுதியை விட்டு இன்னொரு தொகுதியில போய் நிக்க முடியுமா சொல்லுங்க. அப்போ இவர் நிக்கிறார்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கை காட்டியவர். இவரை பார்த்தாலே என்ன சொல்லுவாங்க, 3 முறை முதல்வரா இருந்தவர், அம்மாவோட விசுவாசின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவங்கள பார்த்தா கூவத்தூர்ல ஆட்டை போட்டவரு, காலில் விழுந்துட்டு திருப்பி அந்த அம்மாவை தூக்கி துவர பண்றாரு. துரோகம் தான் அவருக்கு வரும். இவரை பார்க்கும்போது துரோகம் வராது சார். தமிழ்நாட்டு மக்களும் OPS-ம் அவர் அண்ணன் தினகரன் எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா இந்த அதிமுக ஒருங்கிணைச்சிருவாங்க அதுங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதனால இவங்க 2 பேரும் மாபெரும் வெற்றி பெறுவாங்கிறது உண்மை. அது கள நிலவரமே அப்படிதான் இருக்கு. நீங்க அதுல 2ஆம் இடம் 3ஆம் இடம்லாம் இல்ல. முதல் இடத்துல பலாப்பழத்துல மாபெரும் வெற்றி 1 லட்சம் ஓட்டு மேல வெற்றி பெறுவார். ஓகே. ஆனா அது மாதிரி தினகரன் அது மாதிரி வெற்றி பெறுவார். அண்ணாமலை சொன்னதை எப்படி பாக்குறீங்க? ஜூன் 4க்கு பின்னாடி அதிமுக வந்து டிடிவி கைக்கு போயிடும் அப்படின்றாரு. அப்ப உங்களுக்கு எல்லாம் அது உறுத்தலையா? OPS அவர்களோட நிலைமை என்ன அப்படின்னு தெரியலையா? கேட்கலையா நீங்க? அதாவது ஒரு தேர்தல்ல பேசுறது பேச்சு பரப்புரை. அவர் வந்து பரப்புரை பேசிட்டு போகும்போது அவர் வந்து அந்த அதிமுகவை மீட்டெடுப்பேன்னு சொல்லிதான் அமமுகவை தொடங்கினார். அவர் தொடக்கமே அதிமுகவை மீட்டெடுப்பேன்னு சொல்லிதான் அமமுகவை தொடங்கினார். அதனால அவர் வந்து அந்த இடத்துல அந்த அமமுக தொண்டர்களுக்கு ஒரு உணர்ச்சி விட்டு அவர் அண்ணாமலை பேசியிருப்பார். சரி, எடப்பாடி டீம்ல பிளவுபடுறது ஒரு சைடு இருந்தாலும் இப்போ உங்களிலே வந்து பல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும்லையே. உங்க பதிவெல்லாம் பார்த்தேன், ரொம்ப காட்டமா இருந்துச்சு. அதை கூட சொல்லணும்னா புரிந்தும் புரியாத சில ஜென்மங்களுக்கு எச்சரிக்கை எல்லாம் சொல்லிருக்கீங்க. யார் அந்த ஜென்மங்கள்? யார சொல்றீங்க சார்? அதாவது அவங்க தான் தொட்டித்தனமா பேட்டி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை சார். இப்ப நான் வந்து இந்த மாசம் எல்லாம் பேட்டியை கொடுக்கல. சில தொலைக்காட்சிகள் விவாதத்துக்கு கூட்டம் நான் போகல. ஏன்னு கேட்டா ஒரு தேர்தல் முடிச்சுட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஜூன் 4ஆம் தேதி நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு கருத்துல கொண்டு பல கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல எனக்கு தரல, உனக்கு தரல, அவர் செய்யறது தப்புன்னு அவரை விரல் சுட்டி, அதாவது அண்ணன் OPS அவர்கள் விரல் சுட்டி பேசுறதுக்கு தகுதி யாருக்குமே கிடையாது. அவரோட தலைமை ஏத்து வந்தா அவரு என்ன சொல்றாரோ அதை கட்டுப்பட்டு நடக்கணும். ஒரு தலைவர் என்ன சொல்லி வாராரோ அதை கட்டுப்பட்டு நடக்கணும். அது நம்மளுடைய தொண்டர்களின் கடமை. நான் என்ன அம்மா ஒன்று சொல்லிட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் கூடால இருக்கிற 10 பேர்ட்ட கேட்பாராம். ஆனா பண்டூர்டியார் அண்ணனே சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் கேட்பாரு, அவர்கிட்டையும் கேட்பாராம். எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் ஒரு முடிவு எடுப்பார். அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா சக வழக்கறிஞர்கள்ட்ட சில விஷயங்களை கேட்பாங்க, தொண்டர்கள்ட்டையும் கேட்பாங்க, தான் கூட இருக்க நிர்வாகிகள்ட்ட கேட்பாங்க. திரும்பி அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அதான் தலைவர். நல்லா புரிஞ்சுங்க. அந்த தலைவருக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணணும். அதே மாதிரி அவரும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினாரு, தலைமை கழக நிர்வாகிகளை கூட்டினாரு. அதே இடத்துல கழகத்தின் அதாவது அவைத்தலைவராக இருக்கிற எங்க பொறுப்பாளர் அவர் வந்து அண்ணன் பண்டூர்ட்டியார் அவர் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை வழி நடத்துறதுக்கு முழு பொறுப்பும் ஒற்ற பொறுப்பா அண்ணன் OPS அவர்கள்ட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டோமா போடலையா? அந்த தீர்மானத்தை வாசிச்சோமா இல்லையா? அதுல 88 பேர் இருக்கிறாங்கல்ல, மாவட்ட செயலாளர், தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு இருந்து முடிவெடுத்து தானே அண்ணன் OPS அவர்கள் வந்து திருப்பி அவருடைய முடிவை விடுறாரு. நல்லா புரிஞ்சிருங்க. அதுல அவர் யாரையும் கேட்கல, பார்க்கல, உதாசீனப்படுத்தல, சீட்டு வாங்கி கொடுக்கல, அதெல்லாம் செய்யல சார். சீட்டு வாங்கி கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 30-40 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். நீங்க 15 தொகுதியில வாங்குறீங்க சார். நீங்க இன்னைக்கு எனக்கு பதவி தரலன்னு பேசுறவங்க எல்லாருமே எனக்கு சீட்டு தரல, நான் நின்றுக்கலாம், நிக்கலாமே. உங்களுடைய சொந்த பணங்களை நீங்க இறக்கி விட்டுட்டு நிக்கலாமே. யார் நிக்க வேண்டாம்னு சொல்றாங்க? அண்ணன் கையா பிடிச்சாங்க இல்லையே. நம்மளாம் நிறைய பார்த்துருக்கோமே. காவேரி ஆத்துல 500 ரூபாய் நோட்டுகளை பறக்க விட்ட காலத்துல உள்ள தலைவர்களும் இதே ரெட்டையிலையை ஏத்து நாங்க மாத்தி நின்றவங்களும் உதயசூரிய சின்னத்துக்கு போய் நின்று பண்ணவங்களும் இப்ப அண்ணன் கூட தானே பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. நாங்க மறுக்கலையே.
நாங்க இன்னைக்கு என்ன பண்றோம்? தர்ம யுத்தத்துல 7-8 ஆண்டு காலம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட பயணித்து வரோம். இவங்க எல்லாம் கூவத்தூர்ல சுத்தி அடிச்சுட்டு ஒரு 2 ஆண்டு காலம் அண்ணன் கூட வந்தவங்க எல்லாம் பேசும்போது எங்களுக்கு அந்த விரக்தி வருது. எங்க அண்ணனை பத்தி கை நீட்டி பேசுறதுக்கு யாரும் கிடையாது. நாங்க இன்னைக்கு ஃபுட்பால்ல தூக்கிட்டு இருக்கோம். வந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம், வந்தவங்களை மேடையில உட்கார வைக்கிறோம். ஆனா நாங்க கீழே உட்கார்ந்துருவோம். எங்களுக்கு இருக்கே இருக்காது. இதெல்லாம் எங்களுடைய உணர்வு. அதை எங்களை நாங்க கட்டுப்படுத்துறோம். ஆனா எங்க தலைவரை நீங்க குறை சொல்லக்கூடாது. அதை தவறு. அது யாரு பதிவுகள் போடவோ, பேட்டி கொடுக்கவோ, இல்லைன்னா மறைமுகமாக சொல்லவோ, அதிமுக உரிமை மீட்பு குழுக்கு ஓபிஎஸ் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லவோ சொன்னா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இன்னொரு முறை அதுதான் என்னுடைய மறைமுக தாக்கல. நான் யார் பேரையும் குறிப்பிடல. இல்ல இப்ப நீங்க எல்லாத்தையுமே சொல்ற மாதிரி இருக்கு. அங்க உங்க வரிகளை பார்த்தோம் அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு கோடி கோடியாக கொள்ளையடித்தவர்கள், சல்லி காசு கூட செலவு செய்ய துப்பில்லாதவர்கள், எம்பி சீட்டு கொடுக்கல அப்படின்னு வசைப்பாடுவர்கள், நக்கல் பேட்டி, நக்கல் கவிதை, இப்படி யாரா இருந்தாலும் நிறுத்திக்கணும் அப்படின்றீங்க. இருக்கிற யோசிச்சு பார்த்தா ஓபிஎஸ் கூட இருக்க எல்லாத்தையுமே நீங்க சொல்றீங்களோ அப்படின்னு தோணுது. இல்லங்க, அண்ணன் ஓபிஎஸ் யாராவது மறைமுகமா தாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் பேசியிருக்கேன். என்ன நீக்கினாதான் உங்களுக்கு ஆதரவு தருவேன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் அப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாச்சு பாருங்களா? ஏற்கனவே ஒரு தடவை நீக்கினாங்கன்ற அதான் சொல்றேன். என்ன நீக்கிறாதான் அண்ணனுக்கு ஆதரவு தருவேன்னு செக் வச்சாங்கல்ல ஒரு காலத்துல. நல்லா புரிஞ்சுதுங்களா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் அவர் நீட்டி வெளியில வந்திருப்பாரு. நல்லா புரிஞ்சிருக்க. மீண்டும் அந்த ஒரு பிரச்சனைக்கு இடம் கொடுக்க கூடாதுன்றதுக்காக ஆரம்பத்திலே போட்ட ஒரு சின்ன பதிவு. நான் யாரையும் சார்ந்தல, அது அவங்களுக்கு முடிச்சா போதும். இப்ப ஓபிஎஸ் அவர்கள நீங்க என்ன பேசுங்க, இல்ல நாத்து பேசுறது என்ன பேசுங்க, இல்ல என்ன நீக்கணும் சொல்லுங்க, அதெல்லாம் உங்களுடைய உரிமை. நீங்க அண்ணன்ட்ட போய் பேரம் பேசுங்க, இல்ல இவர் மேல நடவடிக்கை எடுங்க, அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுங்க. ஆனா எங்க தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை விரல் நீட்டி பேசுறதுக்கு யாருக்கும் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தகுதி கிடையாது. அவ்வளவுதான் என்னோட ஒரே குறிக்கோள். அதை நான் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கோம். ஏன்னா எங்களோட 7-8 ஆண்டு காலம் நாங்க அவரோட பயணிச்சுட்டு இருக்கோம். எந்த பாதையும் மாறல. எந்த ஊருக்குள்ளையும் கூவத்தூருக்குள்ள நாங்க ஆட்டம் போடல. பசுமை இல்லத்துல இருந்து அம்மாவுடைய அதாவது நினைவிடத்துல கையை பிடிச்சி பசுமை இல்லத்துல அவரோட தான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ வாழ்க்கை இன்னைக்கு கரவேட்டி கூட இல்லாம இருக்கு சார். அவர் கெட்டல, நான் கெட்டல. அவர் என்னை கெட்டுறாரோ அன்னைக்கு நான் கெட்டுறேங்கிறேன். ஆனா உங்களோட சக ஆட்களே யாருமே கரவேட்டி கட்டிட்டு தான் கூடாது வரீங்க. நான் ஒண்ணு சொல்றேன்னா, தன்னை 72 வயசுல வருத்திக்கிட்டு ஒருத்தர் நாடாளுமன்ற தேர்தலில் போய் கள இறங்கி நிக்கிறாரு சார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் போய் நிக்கணும் சார். நாளைக்கு அவர் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகி வந்தா இன்னைக்கு வாய்க்கிலேயே பேசுறாங்க, மறைமுகமா பதிவு போட்டவங்க எல்லாம் மேல்மட்டத்துல இருந்து அண்ணன் அண்ணன் அண்ணன்பாங்க. நாங்க அப்ப தெருவுல தான் நிற்போம். உண்மையை சொல்றேன். சசிகலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் 4 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் எங்கள்ல சிலர் திருந்துவாங்க, திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கழகம் ஒன்றிணையும் அப்படின்றாங்க. சரி, இதுக்கு நான் கருத்து சொல்ல விருப்பப்படவில்லை. சரி, ஏன்னா நான் அந்த அம்மா இல்ல எதுக்கு சொல்றேன்னா, இப்ப அவங்களோட கருத்து வேற. இப்படி சொல்லி ஒவ்வொரு தொண்டர்களை பாலடைக்க கூடாது சார். நான் ஓப்பனா சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஏறி வரோம். திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் மேல மதிப்பு மரியாதை உண்டு, இல்லைன்னு நாங்க மறுக்க மாட்டோம். ஆனா இப்படி சொல்லி அவங்க திருத்துவாங்கன்னு சொல்றது ஒரு எடப்பாடி, அவங்க கொடுத்த எடப்பாடி பழனிசாமியோட ஆட்களை சொல்லலாம். ஆனா பொத்தாமசிலியா நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது, நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஒண்ணு கைகோர்த்து வரணும், அதுக்கும் வரல. எங்களுக்கு அது அவங்களுடைய கருத்துக்கு நாங்க ஒண்ணு இல்லை. நாளைக்கு அவங்க சொல்ற மாதிரி அவங்க எடப்பாடி பழனிசாமியை திருத்தி கொண்டு வந்து இணைஞ்சாலும் நாங்க வரவேற்போம், கையெடுத்து கும்பிடுவோம். அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. எங்களுக்கு தேவை கழகம் ஒன்றிணையணும், கட்சி எங்கள்கிட்ட இருக்க, அதாவது ஒன்றிணையணும், மீண்டும் ஆட்சிக்கு வரணும். சின்னம் பாலடைஞ்சிடக்கூடாது, இந்த சின்னத்தை பாதிக்கப்பட்டக்கூடாது. எல்லா தொண்டர்களும் கரவேட்டி கட்டி ஆனந்தமா இந்த 2026 தேர்தலை சந்திக்கணும். திமுகவை நாட்டை விட்டு விரட்டணும், தமிழ்நாட்டை விட்டு விரட்டிட்டு மீண்டும் அதிமுக ஆட்சி கட்டில அமரணும். அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி நிக்க கூடாது. நம்மள்ட்ட தான் மாற்று கட்சியினர் சீட்டு கேட்டு போகணும் வழியா நம்ம அவங்களோட இதெல்லாம் தொண்டர்களுடைய எண்ணம். அதே எண்ணம் தான் எனக்கும். அதை அந்த அம்மாவை அந்த பக்கம் இருக்கிறவங்க சரி செஞ்சாங்கன்னா வரவேற்கிற மகிழ்ச்சி அடைகிறேன்.
ஆனா என்ன சொல்றாங்கன்னா, சசிகலா அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களும், டிடிவி அவர்களும் பாஜகவோட கூட்டணி வச்சத அவங்க விரும்பல அப்படின்லாம் சொல்றாங்களே. இந்த யாருக்குமே ஆதரவு குடுக்காததுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்றாங்க. காரணம் அது களத்துல வந்து நின்றுட்டு பேசுறவங்களுக்கு தான் வழி தெரியும். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? களத்துல நிக்காதவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அவங்க சொல்லிருக்கலாம், சொன்னாங்களா எனக்கு தெரியல. நீங்க சொன்ன கருத்தை நான் வந்து எப்படி சொல்றது தெரியல. ஜூன் 4க்கு பிறகு அது விஷயமா நம்ம பேசுவோம். கண்டிப்பா ஜூன் 4க்கு பிறகு அவங்க சொல்லுவாங்கல்ல, ஜூன் 4க்கு பிறகு அவங்க என்ன முயற்சி எடுக்கிறாங்க என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு கண்டிப்பா வந்து சார் எங்களுக்கு எல்லாரும் ஒன்றிணைன்னு தான் சொல்றோம். அவங்களே சேர்த்துதான் நாங்க ஒன்றிணையணும்னு நினைக்கிறோம். இப்ப நல்லா புரிஞ்சு அவங்கள தள்ளி வச்சுக்கிட்டு நாங்க ஒன்றிணையணும்னு நாங்க நினைக்கல. எல்லாருமே ஒன்றிணைவோம். அப்ப அவங்க அதுக்குள்ள தலைமை வழியே ஏத்துப்பீங்களா? அவங்கள தலைமையை ஏத்துப்பீங்களா? சார் தலைமைங்கிறது இனிமேல் வந்து இது வந்து பிரிஞ்சு போய் சேர்க்கும் போது தலைமைங்கிறது மக்களும் தொண்டர்கள் தான் இனிமேல் தலைமையை தேர்ந்தெடுக்க முடியும். அது வரைக்கும் நீங்க வந்து ஒரு கூட்டு தலைமை தான் தேர்ந்தெடுக்க முடியும். அது நீங்க 4 பேரும் முடிவெடுத்துட்டா கட்சி ஒருங்கிணைஞ்சிருங்களா சார்? அதுக்கு பிறகு தலைமையை நீங்க பேசிடுங்க. எந்த தலைமைக்கு தொண்டர்கள் விரும்புறாங்களோ மக்கள் விரும்புறாங்களோ அந்த தலைமை வரப்போகுது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? தலைமைங்கிறது ரெண்டாவது. இன்னைக்கு தலைமைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் அதிமுக உரிமை மீட்பு குழு வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால அதை மீட்டெடுக்கணும். அதிமுக ஓட்ட தெரியாத ஓட்டிட்டு போய் வெள்ளத்துல விட்டுட்டு போறத அதை மீட்டு எடுத்துட்டு வரக்கூடிய ஒரே சக்தியா இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க. இவரோட பயணிக்கும் போது அதுக்கு பிறகு அதை வந்து களம் பார்க்கறது 2026 தேர்தல்ல யாரை நிக்கணும், யாரை பார்க்கணும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அனுபவம், அணுகுமுறை எல்லாமே தெரியும் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும். அதனால அது களம் காணுவோம். ஏன்னா நாங்க திரும்ப சசிகலா யார் வேண்டாம், தினகரன் வேண்டாம் அப்படிலாம் நாங்க யாரையும் சொல்லல, அண்ணனும் சொல்லல. எல்லாருமே அரவணைப்போம் சொல்றாங்க. ஆனா அவங்க எடப்பாடி பழனிசாமிக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. யாரு? சசிகலா அவர்களை சொல்றீங்க? ஆமா. அப்ப அவர் கூட சமீபத்துல உண்மைதானே? ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்களா அது அவருக்கு. அவர் அண்ணன் ஓபிஎஸ் எப்போனாலும் நம்ம அவருக்கு நம்ம வீட்டு பிள்ளை எப்போனாலும் அரவணைச்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி தான் அடம்பிடிக்கிற பிள்ளையா இருக்காப்புலன்னு சொல்லிட்டாங்க. அவரே சொல்றாரு, அடம்பிடிக்கிற பிள்ளையா தானே விழுந்துட்டாரு எடப்பாடி இப்ப சமீபத்துல. அதுதான் நானும் சொல்றேன். அதான் ஜூன் 4 முறை என்னோட நடக்கலாங்கிறேன். அதுக்குள்ள நம்மளா ஒரு தீர்மானத்தை போட்டு பேசி அதுல ஒரு விரிசல் கீதல் எல்லாம் விட்டுட்டு இருக்க மாட்டாங்களா? சேர்றதான முக்கியம். எங்களுக்கு வந்து நடந்ததெல்லாம் மறந்துடுவோம், மறப்போம், மன்னிப்போம். அண்ணா சொன்ன வழியில கட்சிக்காகவும் தொண்டர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம ஒருங்கிணைக்கிறது தான் இன்னைக்கு பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் பேசப்படக்கூடிய பேச்சு. கட்சி ஒருங்கிணையணும். அந்த கட்சியை ஒருங்கிணைக்க நம்ம பாடுபடுவோம். அதுக்கு திரும்ப சசிகலா பிள்ளையார் சொல்லி போட்டாலும் நாங்க அதுல கோடு போடுற இடம் தெரியாது. நாங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட இடத்துல நாங்க வருவோம். நன்றி சார், உங்களோட நேரத்தை கூட பதிவு கொண்டதுக்கு மிக்க நன்றி. The Legend Saravana Stores in new summer collections.